வணக்கம் நண்பர்களே. பராசர யூடியூப் சேனல் வழியாக இந்த கருத்தை பதிவிடுகிறேன். பரமத்திவேலு சந்திரன். இன்றைய ஒரு தலைப்பாக அனுபவத்தில் பார்த்து நான் உணர்ந்த ஒரு நிலைப்பாட்டை உங்களுக்கு சொல்கிறேன் நண்பர்களே. ஏன்னா இது சமீபத்தில் பார்த்த ஒரு ஜாதகம். நான் சொன்ன ஒரு ஜாதகத்தோட ஒரு பலன் 100% அந்த ஜாதகத்துக்கு நடந்துள்ளது என்பதற்காக இந்த பராசரர் யூடியூப் சேனல் வழியாக இந்த கருத்தை பதிவிடும்போது ஏன் இதை பதிவிடுகிறேன்னா, இந்த ஜாதகர் ஒரு இளம் வயசு ஜாதகர். 22 வயசு தான். இப்ப நம்ம ஒவ்வொருத்தரும் தன்னோட குழந்தைகள படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. தன் குழந்தைங்க நல்ல முறையில் வளரணும். நல்லா படிச்சு ஒரு நல்ல ஒரு வேலைக்கு போகணும். நல்ல ஒரு நல்ல ஒரு ஒழுக்கத்த கத்துக்கணும். நல்ல ஒரு பழக்கவழக்கம் நல்லா இருக்கணும் அப்படின்னு நெனைக்கிறோம் நெறைய பேரு. இந்த சிறு வயசுலயே ஒரு பழக்கவழக்கத்துக்கு அடிமையாகி கெட்டுப்போற ஒரு ஜாதகத்தோட ஒரு நிலைப்பாட்டை இன்றைக்கு இது யாருக்காக இந்த பதிவுனா, பெற்றோர்களுக்கும், பொதுமக்களுக்கும் தன்னோட குழந்தைகளை எப்படியெல்லாம் பார்க்க வேண்டும், பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக, இந்த ஜாதக ரீதியாக இந்த கிரகங்கள் ஒரு ஜாதகத்துக்கு எந்த மாரி ஒரு பலாபலனை குடுக்கிறது என்பதற்காக, இந்த அனுபவ ரீதியான கருத்தை நான் உங்ககிட்ட பகிர்ந்து கொள்ளலாம்னு இருக்கிறேன். ஏன்னா, இந்த கருத்தின் மூலியமாக நாம் என்ன தெரிந்து கொள்ள முடியும்னு கேட்டீங்கன்னா, நாம் பிறக்கும்போது இந்த ஜாதகத்தில் இந்த 12 கட்டங்கள் இருக்குது. இந்த 12 கட்டத்து வழியாக 9 கிரகத்தை அந்த கட்டத்தில் போட்டு வச்சு 27 நட்சத்திரங்கள் இருக்குது. ஏதோ ஒரு நட்சத்திரத்தில் பிறக்குறாங்க. இதுல இது எந்த மாரி ஒரு நிகழ்பாட்டை குடுக்கும் என்பது ஒவ்வொரு ஜாதகத்தோட நிலைப்பாட்டை நம்ம உணர்ந்து கொள்ள முடியும். அப்படி உணர்ந்த ஒரு ஜாதகத்தை தான் இன்றைக்கு உங்களுக்கு நான் பதிவிடுகிறேன் நண்பர்களே. ஏன்னா, இது நான் இந்த மாதத்தில் பார்த்த ஒரு ஜாதகம். பார்த்து ஒரு ஒரு 7 நாளுக்குள்ளேயே அதுக்கு உண்டான ஒரு தன்மைய குடுத்துருச்சு அப்படிங்கும்போது, எனக்கே ஒரு வியர்ப்பா போச்சு. இந்த ஜாதகத்த பார்க்கும்போது வியர்ப்பா போச்சு. என்னடா சொல்லி இப்போ 1 வாரம் தான் ஆச்சே! அப்படிங்கிற ஒரு தன்மை. அ இந்த மாரி ஒரு நிலைப்பாட்டை குடுத்துருச்சு ஜாதகத்துக்கு அப்படின்னு அவங்க நம்மகிட்ட ஒரு கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்னன்னா, "ஏங்கய்யா இந்த மாரி நீங்க சொல்லி இந்த மாரி நடந்துருச்சு?" அப்படிங்கிறது. நான் சொன்னது அது முன்னாடியே அத நீங்க உங்க குழந்தைகள நீங்க கவனமுடன் பார்த்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லியிருந்தேன். அவங்க அந்த கவனம், "எங்க குழந்தைங்க நல்ல குழந்தைங்க தான். அந்த மாரி தப்பெல்லாம் பண்ணாதுங்க" அப்படின்னு சொன்னாங்க. அத பண்ணதுக்கப்புறம் அவங்க என்கிட்ட சொன்ன வார்த்தைகள் இதுதான் அப்படிங்கிற மாரி. "நாங்க கவனக்குறைவா இருந்துட்டோம். ஏனாதானமா இருந்துட்டோம். இன்னும் கொஞ்சம் நாங்க பார்த்துருக்கணும் நீங்க சொன்ன மாரி" அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டை எங்ககிட்ட முன்வைத்தாங்க நண்பர்களே. அது மாரி இந்த நம்பளோட ஒரு தன்மைகளை இங்க ஜாதக ரீதியாக ஒரு 22 வயசு பையன். அந்த பிறந்த டேட்ட சொல்றேன் பார்த்துக்கங்க. 24/3/2003 பிறந்திருக்காங்க. அ 5 மணி ஏஎம். சரியாக 5 மணி ஏஎம் அப்படிங்கிற ஒரு தன்மை காலை நேரத்தில் பிறந்திருக்கார். அப்ப இந்த ஜாதகர் பிறந்தது கும்ப லக்கினத்தில் பிறந்திருக்கிறார். கும்ப லக்கினம், லக்கினத்திலே சுக்கிரன் ஆட்சி. லக்கினத்திலே சுக்கிரன் இருக்கார். அதாவது சுக்கிரன் ஒரு நட்பு பெற்ற கிரகம். 4க்கு 9க்கு அதிபதியா வரக்கூடியவர். அதாவது இந்த கும்ப லக்கினத்துக்கு 4ஆம் அதிபதி தாயார குறிக்கக்கூடியது. தன்னோட மனச குறிக்கக்கூடியது. 9ஆம் இடம் தந்தையார குறிக்கக்கூடியது. பாக்கியத்த குறிக்கக்கூடியது. அந்த 2 உண்டான கிரகம் லக்கினத்தில அமர்வது ஒரு சிறப்பு தான். இருந்தாலும் கும்ப லக்கினத்துக்கு 9ஆம் இடம் பாதகஸ்தானம். அப்படிங்கிற ஒரு தனி பாதகாதிபதி லக்கினத்தில இருந்தா யாருக்கு பாதகம்? லக்கினாதிபதியே பாதகம். அப்படிங்கிற ஒரு தன்மை இருக்குது. அப்ப 2ஆம் இடத்தில் இந்த ஜாதகத்துக்கு 2ஆம் இடத்துல சூரியனும், புதனும் சேர்க்கை பெற்று. ஏன்னா, இந்த சூரியன் 7க்கு அதிபதியா வரக்கூடிய கிரகம் 2ல். அதே மாரி 5க்கு அதிபதியா வரக்கூடியவனும், 8க்கு அதிபதியா வரக்கூடியவனும் புதன் பகவான் 2ல். சூரியன், புதன் ஆதித்ய யோகம் அப்படிங்கிற ஒரு தன்மை. சூரியன், புதன் ஆதித்ய யோகம் தான் படிச்சு ஒரு டிகிரி வாங்கக்கூடிய அமைப்பு இருக்குது அப்படின்னா, இந்த ஜாதகருக்கு கல்விக்கு போயிட்டு அத முடிக்க முடியாம பாதியிலே விட்டுட்டார். அதாவது சூரியனோட ஆ புதன் அங்க தன்மை பலம் இழக்கிறார் அப்படிங்கிற ஒரு தன்மை இங்க இருக்குது. அதனால அவர் கல்விய தொடர முடியல. இவர் ஒரு கல்விய உட்டு தான் படிக்கணும் அப்படிங்கிற ஒரு தன்மைய சொல்லியிருந்தேன். கட்டாயம் தான் படிப்பாருங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஆமாங்க நின்ட்டாருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அடுத்தது 3ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்ல. 4ஆம் இடத்துல சனி, ராகு. ஏன்னா 4ஆம் இடங்கிறது தான் ஒரு மனசை குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம். மனஸ்தானம். தன் எண்ணம் போல ஒரு செயல்படுவார்கள் அப்படிங்கிற ஒரு தன்மையை குடுக்குவது 4ஆம் இடம். அங்க சனி லக்னாதிபதி ராகுவோட சேர்க்கை பெற்று. அப்ப ராகுவோட சேர்க்கை பெற்றா பழக்கவழக்கம் சரி இருக்காதுங்க. நீங்க கவனமுடன் பார்த்துக்கணும்னு இந்த வார்த்தைய நான் வச்சேங்க. அடுத்தது 5ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்ல. 6ஆம் இடத்துல குரு வக்ரம். 2 கூடும் 11 கூடயும் போய் வக்ரமாயி
அந்த பாவம் வேற திதிசூனியம். இவங்க வந்து சப்தம திதியில பிறந்தனால திதிசூனியமாக தனுசுவும், கடகமும் திதிசூனியமாயி போச்சு அப்படிங்கிற தன்மை. அடுத்ததாக இந்த ஜாதகத்தை பார்க்கும்போது 7ஆம் இடத்துல எந்த ஒரு கிரகமும் இல்ல. 8லும் கிரகம் இல்ல. 9லும் கிரகம் இல்ல. 10ல போய் சந்திரன் கேதுவோட சேர்ந்துட்டார். கேது, சந்திரன், மாந்தி 3 கிரகம் 10ல் இருக்குதுன்னு வச்சுக்கங்களேன். செவ்வா வந்து அ 11ஆம் பாவத்துல போய் செவ்வா 3க்கும் 10 கூடயும் போய் 11ல போய் அமர்ந்துட்டார் செவ்வா பகவான். 12ஆம் இடத்துல எந்த கிரகமும் இல்ல. இந்த ஜாதகத்தோட நிலைப்பாடு. இந்த ஜாதகர் பிறந்தது பார்க்கும்போது நட்சத்திரம் கேட்டை நட்சத்திரத்தில் விருச்சக ராசியில் பிறந்தார். கேட்டை நட்சத்திரம், விருச்சக ராசி, புதன் மகாதிசை 6 வருஷம் 4 மாசம் 18 நாள் இருப்புங்க. 6 வருஷம் 4 மாசம் 18 நாள் இருப்பு. அடுத்து வரக்கூடிய கேது திசை 7 வருஷம். அப்ப 7 ஆர் 13 வயசு 4 மாசம் வரைக்கும் கேது திசை. அதுக்கப்புறம் இந்த ஜாதகத்துக்கு சுக்கிர திசை ஆரம்பம். ஏன்னா, இப்ப வயசு வந்து 22 வயசு. இப்ப நடப்பு தசையாக வரக்கூடிய சுக்கிர மகா திசையில இந்த ஜாதகத்துக்கு ராகு புத்தி நடக்குதுன்னு வச்சுங்களேன். சுக்கிர மகா திசையில ராகு புத்தி, குரு அந்தரம். அப்ப இந்த ஜாதகத்தை எனக்கு ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தான் பார்க்க வந்தாங்க. பார்க்க வந்துட்டு நான் அந்த ஜாதகத்தோட ஒரு பார்த்தோன்னே சொல்லிட்டு, கும்ப லக்கினத்துல நம்ம ஜாதகத்துக்கு என்னதான் பலன் சொன்னாலும், கும்பம் வந்து தனக்கு உண்டான ஒரு நிகழ்பாட்டை மாத்தி தான் செய்யும் அப்படிங்கிற ஒரு தன்மைலாம் இருக்குது. இருந்தாலும் இந்த ஜாதகத்துக்கு நான் சொன்ன பலன் பார்க்கும்போது 100% அவங்களுக்கு சரியாக வந்துருச்சு அப்படிங்கிற ஒரு தன்மைக்காக இது உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்கிறேன். ஏன்னா, இது ஏன் பகிர்ந்து கொள்கிறேன்னா, நம்ம ஒரு குழந்தைகளை நல்ல முறையில் வளர்க்கணும். நல்ல ஒழுக்கத்தை கத்துக் குடுக்கணும். பழக்கவழக்கத்த நல்லா கத்துக் குடுக்கணும். அதுக்கு இந்த கிரகங்கள் ஒத்துழைக்கணும் மெயினா. ஒரு ஜாதகத்துல ஒவ்வொரு கிரகங்கள் ஒத்துழைச்சா தான் நம்ம அத செய்ய முடியும். இல்லாட்டி அதுக்கு உண்டான வழிபாடு முறைகளை நம்ம செய்து, அந்த குழந்தையை நம்ம நல்வழிக்கு பயன்படுத்துவது சிறப்பு அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்ப இந்த ஜாதகத்த பார்த்தோனே, சுக்கிர மகாதிசை. இந்த ஜாதகத்துக்கு சுக்கிர மகாதிசை ஒரு 20 வருஷ காலம். 13லருந்து இந்த ஜாதகத்துக்கு ஒரு சுக்கிர திசை 20 வருஷங்கும்போது 33 வயசு வரைக்கும் இந்த ஜாதகத்துக்கு சுக்கிர மகா திசை தான் நடக்கும். இதுதான் அந்த ஜாதகத்துக்கு அனைத்தும் குடுக்க போகுது அப்படிங்கிறது. சுக்கிரன் நல்லா இருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, லக்கினத்திலே சுக்கிரன் இருக்கார். லக்கினத்துல சுக்கிரன் தான் எதையுமே ஒரு ஆடம்பரமாக செய்யக்கூடிய தன்மை, ஆடம்பர வாசிகளா இருப்பாங்க. அப்படிங்கிற தன்னை அலங்கரித்துக் கொண்டிருப்பார்கள் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இந்த சுக்கிரன் லக்கினத்திலே இருந்து இந்த ஜாதகத்துக்கு 4ஆம் அதிபதி மனச குறிக்கக்கூடிய கிரகம் லக்கினத்துல இருந்தா, தன் மனசு போன போக்கில் போகக்கூடிய தன்மையும் இந்த ஜாதகத்துக்கு உண்டாகும். அப்ப சனியும் சுக்கிரனும் பரிவர்த்தனை வேற. இங்க பாருங்க, சனி பகவான் போய் 4ல, சுக்கிரன் வந்து லக்கினத்துல. அப்ப சனியும் சுக்கிரனும் பரிவர்த்தனை. அப்ப பரிவர்த்தனைக்கு ஒரு பலன் இருக்கும்ல. அப்ப பரிவர்த்தனைக்கு ஒரு பலன் இருந்தாலும், பரிவர்த்தனை எந்த மாரி ஒரு பலனை குடுக்கும் அப்டின்னா, 4ஆம் அதிபதிக்கு உண்டான கிரகம் 9ஆம் அதிக்கு உண்டான கிரகம் சுக்கிர பகவான் லக்கினத்துல இருக்கனால, அந்த லக்கினத்துல இருக்கிற சுக்கிர பகவான் 4க்கு 9 கூடிய பலன தான் தருவார். லக்கினத்துல இருக்கிற பலனை தரமாட்டார். அப்படிங்கிற ஒரு தன்மை. அப்ப 4ஆம் அதிபதி என்ன? மனச குறிக்கக்கூடிய இடம். சுகபோகமான ஒரு ஸ்தானம். அப்ப தன் மனசுபடி நடந்துக்குவாரு. மனசு போற போக்குல போயிருவாரு. 9ஆம் இடம் என்ன? பாக்கியத்துக்கு உண்டான ஒரு கிரகம். அப்ப இந்த ஜாதகர் வியாதிபதி நாம யோகத்தில் பிறந்திருக்கார். இந்த வியாதிபதி நாம யோகம்ங்கிறது இந்த ஜாதகத்துக்கு அவயோகியாக சுக்கிரன் வருகிறார். யோகியாக ராகு வருகிறார். ராகு ஒரு கெட்ட கிரகம். இந்த ஜாதகத்துக்கு யோகியாக வந்துட்டாரு. அவயோகத்த கொடுக்கக்கூடிய சுக்கிர மகாதிசை வேற இப்ப நடக்குது. அப்ப இந்த 4க்கு 9 கூடியான கௌரவத்தை இழக்கக்கூடிய தன்மையும், இந்த கௌரவம் யாருக்கு இழப்பா அப்படின்னு பார்த்தா, தந்தையார் 9ஆம் ஸ்தானம் தந்தையார் குறிக்கக்கூடிய தந்தையாருக்கு ஒரு கெட்ட பேர். இந்த ஜாதகர் 4ஆம் இடம் மனசு போக்குல போயிட்டார் அப்படிங்கிற இந்த ஜாதகர் ஒரு போதை ஒரு வஸ்துக்கு அடிமையாகி, போதை மாத்திரை, போதை ஊசி 22 வயசுல இப்ப எங்க ஊர்ல சமீபத்தில் நடந்த ஒரு சம்பவம். 7 பேர் வந்து இந்த மாரி போதைக்கு அடிமை அந்த போதை மாத்திரை சாப்பிட்டு போதை ஊசி போட்டவங்க. அதெல்லாம் பத்திரிக்கை எல்லா பக்கம் ஒரு அதில போட்டாங்க. ஃபோட்டோல WhatsAppலருந்து எல்லாமே போட்டாங்க. பத்திரிகையிலும் வந்துருச்சுங்க. இந்த 7 பேரும் பார்த்தீங்கன்னா, எல்லாம் 20 வயசு, 22 வயசு, 24 வயசு, 30 வயசு கீழ எல்லாம் கல்யாணம் ஆகாத பசங்க. எல்லாம் படிக்க வேண்டிய வயசுல இருக்கிறவங்க அத்தன பேருமே இப்படி வந்து சீரழிஞ்சுட்டாங்க. அப்படிங்கிற ஒரு தன்மை. என் மனதை பாதிச்சதுன்னு வச்சுக்கங்களேன். ஏன்னா அவங்கவங்களுக்கு ஒரு பிள்ளைங்க இருக்கும்போது, அந்த பிள்ளைங்களோட தன்மை இப்படி போயிருச்சு அப்படிங்கும்போது, அந்த பெற்றவங்களுக்கு அந்த பாதிப்பை உணர்த்தும். அப்படிங்கிற மாரி எனக்கும் இந்த பாதிப்ப உணர்த்துச்சு. ஏன் உணர்த்துச்சு அப்படிங்கும்போது, இந்த சுக்கிர பகவான் திசை சுக்கிர பகவான் திசைன்னா, சுகபோகத்தை கொடுப்போம், கொட்டி கொடுக்கும். சுக்கிர திசைன்னா மகா திசை. சுக்கிரனா உனக்கு என்னப்பா சுக்கிர திசை அப்படின்னு சொல்லுவோம். ஏன் இந்த சுக்கிர திசை இந்த ஜாதகத்துக்கு ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாக்குச்சு அப்படிங்கும்போது, இந்த சுக்கிர மகா திசை ஆரம்பித்ததிலிருந்து இந்த ஜாதகத்துக்கு ஒரு பழக்கவழக்கத்துக்கு எல்லாத்துக்கும் பார்க்கும்போது, அந்த பருவ வயசுல வந்துருச்சு. அப்ப குட்டி சுக்கிரன், அதாவது குட்டி சுக்கிரன் கெடுத்து விடும் அப்படிங்கிற கொட்டி கவிழ்த்து விடும் அப்படிங்கிற ஒரு ஜோதிடத்துல ஒரு சொல்லாடல் உண்டு. அப்ப இள வயசுலயே இந்த சுக்கிரன் வர்றதுனால இந்த குழந்தைங்கள கொஞ்சம் கவனமா பார்த்துக்கணும். நான் சொன்னேன்,
இந்த இந்த பையன நீங்க வந்து ஒரு பெண் மாரி வச்சு பார்க்கணும். வெளியில விடக்கூடாது. இந்த பையன வெளியில விட்டீங்கன்னா, பழக்கவழக்கத்தினால கெட்டு போகக்கூடிய சான்ஸ் உண்டு. அதாவது ஒரு கெட்ட பழக்கத்த அடிமையாயிருவாப்டிங்க அப்படின்னு சொன்னேன். ஏன்னா 4ஆம் இடத்து அதிபதியும், லக்னாதிபதியும் பரிவர்த்தனை பெற்று 4ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால, தன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அத செய்யக்கூடிய தன்மை. இப்ப அந்த ஜாதகத்துக்கு நடக்கக்கூடிய தசா காலங்கள்னு பார்க்கும்போது சுக்கிர மகா தசையில ராகு புத்தி வேற நடக்குது. இப்ப ராகு புத்திங்கிறது அந்த இடத்துல ராகு 4ஆம் இடத்துல இருக்கனால, தன் மனசுக்கு எது சரின்னு படுதோ அப்படின்னு ராகுங்கிறது எப்பவுமே ராகுங்கிறது ஒரு மயக்கத்த கொடுக்கக்கூடிய ஒரு கிரகம். போத வஸ்துக்கு அடிமையா கொடுக்கிற கிரகம். ராகு, சுக்கிரன் சேர்க்கை இருப்பது அந்த ஜாதகத்துக்கு ஒரு கெட்ட பழக்கத்தை மேலோங்கி குடுத்துவிடும். அப்படின்னு லக்னாதிபதியும் போய் ராகுவோட சேர்ந்து பெற்று, லக்னாதிபதி, ராகு, சுக்கிரன் இந்த 3 கிரகமும் சேர்க்கை பெற்று இந்த கிரகம் இருக்கிறதுனால, இவங்களுக்கு அந்த பழக்கத்துக்கு அடிமையாகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு. அதே மாரி இந்த ஜாதகத்துக்கு குரு வேற கெட்டு போயிட்டார். 2ஆம் இடம் ஒரு ஆரம்ப கல்வியை கொடுக்கக்கூடிய கிரகம் 2ஆம் இடம் தனஸ்தானத்தை குறிக்கக்கூடியது. குடும்பத்து ஒரு கௌரவத்தை கொடுக்கக்கூடியது குரு பகவான் தான். அப்ப குரு பகவான் போயி 6ஆம் இடத்துல வக்கரம் பெற்றிருப்பது, திதிசூனியத்தில் அமர்ந்திருப்பது, உச்சம் பெற்ற கிரகம் திதிசூனியத்தில் அமர்ந்து இருக்கிறதும், வக்கரம் பெற்றிருப்பது ஒரு சிறப்பு தன்மை. குரு கெட்டா கூறு கெட்டு போன தன்மையா இருக்கும். அப்ப இந்த ஜாதகர் கூறு கெட்டுத்தனமா போயிட்டாரு. இந்த வயசுல இந்த ஜாதகர் ஒரு போத ஊசிக்கு, போத மாத்திரைக்கு அடிமையாகி, தன்னைத்தானே ஒரு மயக்க நிலையில் வைத்துக் கொள்வதனால், இந்த ஜாதகரோட மனநிலை பாதிச்சு, உடல்நிலை பாதிச்சு, இந்த ஜாதகர் இப்பொழுது பார்க்கும்போது தற்பாயில இப்ப தற்போது வந்து பார்த்தீங்கன்னா, 5 நாள் ரிமாண்ட்ல இருக்காப்ல. 5 நாள் காவல்துறையினால கைது செய்யப்பட்டு ரிமாண்ட்ல வைக்கக்கூடிய ஒரு ஜாதகம். இந்த ஜாதகத்துக்கு ஏன் இந்த நிலை வந்துச்சு? இந்த ஜாதகத்துக்கு வந்து 7 பேத்துக்கு இந்த மாரி ஏன் வந்துச்சு அப்டின்னா, அந்த தசா காலங்கள், அந்த கூட்டு சேர்ந்து ஒரு கிரகம் எது நடத்துதோ, அந்த நிலைப்பாடு இந்த மாரி கூட்டாளிகளோட சேரக்கூடாது. இந்த ஜாதகத்துல நான் சொன்ன ஒரே பாயிண்ட் என்னன்னா, நண்பர்களோட இந்த ஜாதகம் சேரக்கூடாது. சேர்ந்தானா குடும்பத்துக்காக ஒரு அவப்பேர குடுத்து விடும் அப்டின்னாங்க. இல்லைங்க, எங்க பையன் வந்து ஒரு பொண்ண லவ் பண்றானுங்க அப்டின்னா, லவ் பண்ணா கல்யாணம் பண்ணி வச்சுருங்க. கல்யாணம் பண்ணா கூட தப்பு கிடையாதுங்க. ஏன்னா, கல்யாணம் பண்ணாலும் அந்த பொண்டாட்டியோட வந்து கூட இவன் வந்து ஒரு மாறக்கூடிய தன்மை உண்டு. இள வயசுல சுக்கிர திசை வரதுனால இவங்க காதலிச்சு திருமணம் பண்ணா கூட தப்பு இல்லைங்க. திருமணம் பண்ணிருங்க. ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா உங்க திருமணம் பண்ணாலும் அதுலயும் பிரச்சனை குடுக்கும். அவமானத்த குடுக்கும். சந்திச்சு தான் ஆவணுங்க. அப்படின்னு இந்த ஜாதகர் வந்து ஒரு ஒரு போலீஸ் ஸ்டேஷனு இந்த மாரி ஒரு தன்மைக்கு போய் தான் தீரணுங்க. வேற வழி இல்லைங்க. அதனால கவனமுடன் பார்த்துக்கங்க. எந்த ஒரு பிரச்சனையும் சிக்காம பார்த்துக்க சொல்லுங்க. அப்படின்னு சொல்லி 1 வாரத்துக்குள்ள அந்த ஜாதகர் ரிமாண்ட் பண்ணி 5 நாள் ஜெயிலுக்கு போகக்கூடிய தன்மையும், அது இந்த ஜாதகரோட நான் சொன்ன மாரி பழக்கவழக்கம் கெட்டுப்போன ஒரு ஜாதகமாக இந்த ஜாதகர் அதாவது தன்னை தானே வந்து ஒரு போத ஊசி போட்டுக்கிட்டு, மாத்திரை சாப்பிட்டுக்கிட்டு, இந்த இளம் வயசுலயே படிக்கக்கூடிய வயசுலயே இந்த மாரி கெட்டு போகக்கூடிய தன்மை இந்த கிரகங்கள் குடுத்துருச்சு அப்படின்னு நான் சொல்லக்கூடிய அமைப்பு. ஏன்னா, நல்ல கிரகங்கள், சுப கிரகங்கள் கெட்டு போகக்கூடாது அப்படின்னு இந்த ஜாதகத்துல சுப கிரகமாக இருக்கக்கூடிய சுக்கிர பகவான் லக்கணத்திலேயே வந்து அவயோகியாக வந்து அந்த கிரகம் ஒரு தசாயை நடத்தும்போது, அந்த கிரகம் வந்து பாதக ஸ்தானத்துக்கு உண்டான கிரகம். பாதகத்தை ஏற்படுத்தி தந்தையாருக்கு கௌரவத்தை இழக்க வச்சு, தாயாருக்கு ஒரு அவப்பேர குடுத்து, அப்படிங்கிற தாய் தந்தை ஸ்தானமாக வரக்கூடிய சுக்கிரன் வந்து லக்கணத்துல இருந்தனால, தாயாருக்கு ஒரு அவப்பேறு. மனசஞ்சலத்தோட அவங்களோட குடும்பம் இப்ப இருக்கிறது. இப்ப இதுக்கு நம்ம என்ன இப்ப சொல்லணும்னா, இந்த இந்த குழந்தைக்கு நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை இந்த பையனுக்கு, இவன வந்து குலதெய்வத்துக்கு வந்து கூட்டிட்டு போயி, அவனுக்கு வந்து நீங்க வந்து வேண்டிக்கிட்டு, குலதெய்வத்த வேண்டிக்கிட்டு, குலதெய்வ கோயில்ல வந்து குளிச்சுட்டு, அந்த பையனுக்கு வந்து குலதெய்வத்து விளக்கு போட்டு, இந்த பையனுக்கு நல்ல ஒரு புத்திமதிகள சொல்லி, நல்ல ஒரு ஒழுங்குமுறை ஆவணும் அப்படின்னு சொல்லி நீங்க கூட்டிட்டு போயிட்டு, இவன பழக்கப்படுத்துங்க. ஏன்னா, இவன் வந்து கெட்டு போற சூழ்நிலையில இருக்கிறானுங்க. அப்ப இவனுக்கு வந்து கெட்டு போற சூழ்நிலை இருக்கனால, ஃப்ரெண்ட்ஸோட சேரக்கூடாது. தெய்வ வழிபாட்ட மேற்கொள்ள மேற்கொள்ள ஏன்னா 4ஆம் இடங்கிறது மனசுங்க. 5ஆம் இடங்கிறது குலதெய்வம். தன்னோட புத்திய குறிக்கக்கூடிய ஆழ் மனசு. ஆழ் மனசுல எது பதியுதோ அதுபடி நடந்துருவாங்க. அப்ப இவன் மனப்போன போக்கில் போயிட்டான். அப்ப இவன் மனசே வந்து அந்த மனசுல இருக்கிறத அழிக்கணும்னா 5ஆம் இடம் வலுப்பெற்றா தான் அழிக்க முடியும். அப்ப 5ஆம் அதிபதியும் நீசமாயி 2ல உட்கார்ந்துட்டாப்ல. அப்ப 7ஆம் அதிபதியும் 2ல உட்கார்ந்துட்டாப்ல. அப்ப இந்த ஸ்தானம் வீக் ஆனதனால் அந்த ஜாதகரோட குடும்ப நிலையில அந்த ஒரு பிரச்சனையை குடுத்து, ஒரு அவப்பேர குடுத்து, இந்த மாரி ஒரு சூழலை உண்டாக்கிருச்சு நண்பர்களே. ஏன்னா, ஒரு இள வயசுல ஒரு ஜாதகம் கெட்டு போகாம இருக்கிறதுக்கு எந்த மாரி ஒரு நிலைப்பாட்டை இந்த ஜாதகம் குடுக்குது என்பதற்காக இந்த ஜாதகத்தை பதிவிட்டிருக்கிற நண்பர்களே. இந்த ஜாதகம் வந்து ஒரு ஒ என்னன்னா, ஒரு ஆரம்ப தசை என்று பார்க்கும்போது, அ இந்த புதன் திசையிலே பிறந்திருந்தாலும், இந்த ஜாதகர் வந்து கேதுவோட சேர்ந்துட்டார். 10ல போய் சந்திர பகவான் கேதுவோட சேர்ந்து பெற்று 10ல இருக்கிறதும், அது ஒரு மனநிலை பாதிக்கக்கூடிய தன்மை வந்துவிடும். ஏன்னா, அது விருச்சகங்கிறது
அது மனநிலையை கொடுக்கக்கூடிய ஒரு ஆழ் மனசை குறிக்கக்கூடிய இடம். 8ஆம் இடம் அவமானத்தை குறிக்கக்கூடிய இடம். அப்ப உடல்காரன் போய் அவமானம் என்ற ஸ்தானத்தில் போய் கேதுவோட சேர்ந்து இருக்கிறதுனால அந்த தடைகளை கொடுத்திருக்கும். அதனால இது ஒரு காரணம். அப்ப நான் இப்ப நடக்கக்கூடிய தசா காலங்கள் மிக மிக கவனமுடன் செயல்பட வேணும். அதே மாதிரி 2026 வரைக்கும் இந்த ஜாதகத்துக்கு சுக்கிர மகாதசையில ராகு மகா புத்தியும் குருவோட அந்தரமும் நடக்குதுங்க. அதனால மிக கவனமுடன் பார்த்துக் கொள்ளவும் ஜாதகத்தை அப்படின்னு சொல்லியிருந்தேன். அவங்க நான் சொன்னதை அவங்க ஏனாதானமா எடுத்துக்கொண்டாங்க. இருந்தாலும் அதுக்கப்புறம் இந்த ஜாதகத்தோட இப்ப 1 வாரத்துக்குள்ள இந்த நிகழ்வு நடந்ததுனால, சொன்னது சொன்னது மாரியே பலித்தது ஜோதிடத்தில் அப்படிங்கிற மாரி, இது பலித்தாலும் நமக்கு இது சந்தோஷமான்னு பார்த்தா, அது சந்தோஷம் கிடையாதுங்க. ஒரு ஒரு பையனோட வாழ்க்கை நல்லா இருந்தா நமக்கு சந்தோஷப்படலாம். கெட்டுப் போனா சந்தோஷப்பட முடியுங்களா? நிச்சயமா முடியாது. அப்ப இந்த பையனுக்கு உண்டான வழிபாட்டை நாம் முறையாக செய்து வந்தா, இந்த பையன காப்பாத்தியிருக்கலாம் அதிலிருந்து. ஏன்னா, ஜோதிடம் என்பது ஒரு வழிகாட்டக்கூடிய ஒரு நிலை. அந்த வழியை நம் நல்ல முறையில காட்டும்போது, அவங்களோட வாழ்க்கை நல்ல முறையில் பயணிக்கும் அப்படிங்கிறதுக்காக தான், இந்த ஜாதகர் இப்ப எனக்கு சமீபத்தில ஜாதகம் பார்த்தனால, நம்ம இந்த முறையில சொல்ல முடிந்தது. இதே இவங்க போனதுக்கு அப்புறம்லாம் வந்திருந்தாங்கன்னா, நமக்கு இந்த இதெல்லாம் கூட தெரிஞ்சிருக்காது. ஆரம்பத்திலேயே சொல்லியும், அந்த 1 வாரத்துக்குள்ள அது நடந்ததுனால, அவங்களே ஜோதிடத்தின் மேல இந்த அளவுக்கு சொல்ல முடியுமா? அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அவங்க புரிந்து கொண்டார்கள் என்பதுதான் எ ஜோதிடம் எனக்கு உணர்த்திய ஒரு உண்மை. இந்த நவக்கோள்களும் எனக்கு உணர்த்தி சொல்லிய ஒரு கருத்துக்களை உங்களிடத்தில் நண்பர்களே இத பதிவிட்டிருக்கிறேன். இது ஒவ்வொருத்தரும் இந்த ஜாதகத்தோட உண்மை நிலைப்பாட்டு என்னங்கிறது அனைவருக்கும் இது எதுக்காகனா, தன்னோட குழந்தைங்க நல்ல முறையில் வளர்க்க வேண்டும். அவங்களோட தசா காலங்கள் எப்படி இருக்குதுன்னு கவனிச்சு, அந்த குழந்தைகள் நல்முறையில் வழிபடுத்தும்போது, அது தெய்வ வழிபாடு தான் மிக சிறப்பை தரும். அத ஒழுங்காக நம்ம வழிபடும்போது ஏன்னா குழந்தைகள் எப்பொழுதுமே தெய்வத்து மேல ஒரு வழிபாடு செய்யும்போது, அவங்களுக்கு நல்ல ஒரு பழக்கவழக்கங்கள் வரும். அதனால தெய்வ வழிபாட்டை நம்ம சொல்லும்போது, நிச்சயமாக அந்த குழந்தை நல்ல ஒரு பழக்கவழக்கத்துக்கு கொண்டு செல்லலாம். ஏன்னா, தவறான ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் கூட சேரும்போது நம்ம கவனமுடன் பார்த்துக் கொள்ள வேண்டும். பெற்றோர்கள் குழந்தையை வளர்க்கும்போது விழிப்புணர்வோடு வளர்க்க வேண்டும் என்பதற்காக, இந்த கருத்தை பெற்றோர்களுக்கும், மற்றவர்களுக்கும் பலன் எடுப்பதற்கும் அனைவருக்கும் ஒரு பயனளிக்குமாக இந்த கருத்தை பதிவிடுகிற நண்பர்களே. நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன். மீண்டும் ஒரு அனுபவ ஜாதகத்தில் உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. என்னோட அனுபவம் எப்பொழுதுமே உங்களிடத்தில் பகிர்ந்து கொள்வேன். இந்த கருத்தை நீங்க கேட்டுவிட்டு உங்களோட கருத்தையும் பதிவிடுங்கள் நண்பர்களே. வாழ்க வளமுடன். பரமத்தி வேலு சந்திரன்.